ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த டெக்னிக்கல் பார்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, பிராக்டிகலா என்ன நடக்குதுன்னா, ஒரு லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ல வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ், உங்களோட சார்ஜிங் கரண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எப்போ இதெல்லாம் நடக்கும்னா, ஒரு ரொம்ப பெரிய டிரான்ஸ்மிஷன் லைன். ஃபார் எக்ஸாம்பிள், யுவர் டிரான்ஸ்மிஷன் லைன் இஸ் கனெக்டிங் யுவர் தூத்துக்குடி பவர் ஸ்டேஷன் அண்ட் யுவர் சென்னை power station, or to the Chennai, you're rigging the transmission line, okay, hundreds of kilometers. So that is very very long, right? So அந்த லாங் டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கும்போது சார்ஜிங் கரண்ட்டும் ரொம்ப கூடவா இருக்கும். சார்ஜிங் கரண்ட்னா என்ன அப்படின்னா, உங்க டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் உங்க டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு பார்த்தீங்களா, சோர்ஸ் ரிசீவிங் சைடு, ஸோ இதுக்கும் கிரவுண்டுக்கும் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து, எக்ஸ்கியூஸ் மீ, லெட் மீ ட்ரிங்க் சம் வாட்டர். எதுக்கு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குங்க, டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் என்ன இருக்குங்க, கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து இட் வில் டேக் சம் கரண்ட். ஸோ அதுதான் வந்து சார்ஜிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. If such a line is open circuited for or very lightly loaded at the receiving end. ஸோ இந்த மாதிரி ரொம்ப லாங் லைனு, சார்ஜிங் கெப்பாசிட்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு லைன் வந்து ஓகேவா, நீங்கள் ஓப்பன் சர்க்கியூட்டாக விடும்போது என்ன ஆகும், உங்கள் ரிசீவிங் சைடு வோல்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஏறிடும். ஸோ சென்டிங் எண்ட் வோல்டேஜை விட அந்த எஃபெக்ட் தான் ஃபெரான்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கு உண்டான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வோல்டேஜ் ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, இப்போது இங்கே கரண்ட் போய் இங்கே ரிசீவிங் எண்டில் வோல்டேஜ் வருது. இந்த ட்ராப் வந்து உங்கள் ரிசீவிங் எண்ட் வோல்டேஜை விட இந்த சார்ஜிங் கரண்ட் இருக்கிறதுனால, இங்கே சார்ஜிங் கரண்ட் இருக்குது இல்லையா, சார்ஜிங் கரண்ட் இருக்கிறதுனால இந்த வோல்டேஜ் ட்ராப் இன் இண்டக்டன்ஸும் உங்களோட ரிசீவிங் எண்ட் வோல்டேஜும் ஃபேஸ் ஆர் அப்போசிஷனில் வருது. ஃபேஸ் அப்போசிஷனில் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடுங்க. இந்த ரிசீவிங் எண்ட், ஐ மீன் இந்த சென்டிங் எண்ட் வோல்டேஜும் இந்த வாட் இஸ் கால்ட் யுவர் ட்ராப் இன் யுவர் டிரான்ஸ்மிஷன் லைன் இண்டக்டன்ஸ். ஸோ இது வந்து என்ன நடக்கும்னா, ஃபேஸ் ஆர் சப்ட்ராக்ஷன் நடந்து என்ன ஆகும், யுவர் சென்டிங் எண்ட் வோல்டேஜ் வில் பிகம் லெஸ் தேன் யுவர் ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ். இதுதான் நடக்குது. ஸோ இதுதாங்க ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இஸ் நெக்லிஜிபிள். இப்போ நம்ம ஷார்ட் லைனுக்கும் மீடியம் லைனுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து இருக்காது. எப்போ இருக்கும்னா, ஒன்லி ஃபார் யுவர் லாங் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே, மீடியம்னா லாங்கில் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதையே வந்து அவங்க சர்க்கியூட்டில் காமிச்சிருக்காங்க. இந்த சார்ஜிங் கரண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு மீடியம் லென்த் உள்ள ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை we can represent it in பை மாடல். ஒரு பை மாடலில் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணும்போது இங்கே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் போடணும், இங்கே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் போடணும். ஸோ அந்த மாதிரி போடும்போது உங்கள் சார்ஜிங் கரண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சார்ஜிங் கரண்ட் வந்து அதனோட போர்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அந்த சார்ஜிங் வோல்டேஜ் ட்ராப்பை தான் அவங்க எம்என்னு கொடுக்குறாங்க. ஸோ எம்என் இஸ் யுவர் ட்ராப் இன் யுவர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த சார்ஜிங் கரண்ட்டால் வர இங்கே ஒரு ட்ராப் நடக்கும், அந்த கரண்ட் இங்கே போகிறதுனால. ஸோ அந்த ட்ராப் தான் எம்என். ஸோ யுவர் ஐசி வில் பி இன் 90 டிகிரி லீடிங் வித் யுவர் விஆர், ரைட்? ஸோ அதனால் உங்கள் ஐசி இன்டூ ஆர் தான் இது.
ஓகேங்களா? இது ஆர், இது எல்ன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஐசி இன்டூ ஆர் தான் வந்து லீடிங்கில் வரும். ஸோ திஸ் வோல்டேஜ் ப்ளஸ் திஸ் வோல்டேஜ் ப்ளஸ் திஸ் வோல்டேஜ் இஸ் யுவர் விஆர், ரைட்? ஸோ அது என்னங்க, அது கேவிஎல் அப்ளை பண்ணுறாங்க. ஒன்லி என்ன பண்ணுறாங்க, ஒன்லி கேவிஎல். ஸோ கேவிஎல் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த விஆர் இருக்கு இல்லைங்களா, விஆருக்கு சார்ஜிங் கரண்ட் இருக்குது. ஸோ அந்த சார்ஜிங் கரண்ட் வந்து இப்படி போகிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, what are they doing, they are trying to bring in the drop in resistance and inductance in this phasor diagram. So your charging current will lead your voltage, right? கெப்பாசிட்டர் கரண்ட் எப்போவுமே என்னங்க பண்ணும், வோல்டேஜ்க்கு லீட் ஆகும். ஸோ இப்படி போடுவீங்க, 90 டிகிரியில் போடுவீங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஐசி இன்டூ ஆர். அதுக்கப்புறம் இவங்க ஐசி இன்டூ எல் போடணும், ஐசி இன்டூ ஒமேகா எல். ஸோ திஸ் இஸ் யுவர், திஸ் இஸ் அகெயின் 90 டிகிரி. ஓகே, திஸ் இஸ் இன் ஃபேஸ் வித் யுவர் ரெசிஸ்டிவ் ட்ராப் வந்து இன் ஃபேஸ் யுவர் சார்ஜிங் கரண்ட்டாக இருந்தாலும் இண்டக்டிவ் ட்ராப் வந்து 90% 90 டிகிரி லேக் ஆகும். ஸோ 90 டிகிரி லேக் பண்ணி நீங்கள் ஐசி இன்டூ ஜே ஒமேகா எல் போட்டிங்கன்னா இது வந்து அப்படியே உங்கள் விஎஸ்ஸை வந்து கம்மி பண்ணிடும். ஸோ இந்த ஃபேஸார் டயக்ராமை வச்சு நாம் வந்து எவ்வளோ வந்து விஎஸ் விஆர் வந்து கம்மி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு திஸ் இஸ் ஹெல்பிங் அஸ் அவுட். Okay, there is detailed explanation in all your books. You can go and try to derive, work on it more, right? For this session, this is more than enough. I have given you basics of Ferranti effect. It's your time to, it's your, what to say, now it is your turn to work on it more and learn more on it. Okay, let's move on to the next